கொடைக்கானல் அருகே புலியூர் பகுதியில் 100 ஏக்கருக்கும் மேலான பரப்பளவில் காட்டுத்தீ பற்றியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம். கார்த்திக், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக. அதாவது மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் இந்த கொடைக்கானலில் கடந்த ஒரு மாத காலமாகவே வறண்ட வானிலையே நிலவி வருகிறது. இதனால் கொடைக்கானலில் முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய இந்த வனப்பகுதி மற்றும் வெற்றி இடங்களாக இருக்கக்கூடிய இந்த பட்டா நிலங்கள் அனைத்துமே காய்ந்து காணப்படுகிறது. இதனால் காட்டுத்தீ ஏற்படுவது ஒரு வழக்கமாகி வருகிறது. குறிப்பாக இன்று கொடைக்கானலில் அந்த புலியூர் என்ற பகுதியில், அதாவது கோயில்பட்டியிலிருந்து புலியூர் செல்லக்கூடிய அந்த சாலையில் இரு புறங்களிலுமே காட்டுத்தீயானது பற்றி எரிந்து வருகிறது. சுமார் 100 ஏக்கருக்கு மேலாக இந்த காட்டுத்தீ பற்றி உள்ளதால் அந்த பகுதி முழுவதுமாகவே புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. இது மட்டுமல்லாது இந்த காட்டுத்தீயானது தொடர்ந்து இந்த காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் வனப்பகுதியை நோக்கி இந்த காட்டுத்தீயானது தொடர்ந்து பரவி கொண்டே வருகிறது. மேலும் இந்த காட்டுத்தீயின் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய செடிகள் மற்றும் மரங்கள் முழுவதுமாகவே எரிந்து நாசமாகி இருக்கின்றன. மேலும் இந்த கொடைக்கானலில் இந்த முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய இந்த புலியூர் மற்றும் கோவில்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் வந்து தங்கி செல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். இந்த பகுதியில் இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகள் இருப்பதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது தற்காலிக விடுதிகள் என்று அழைக்கப்படக்கூடிய டோம் ஹவுஸ், ஏ ஃப்ரேம் விடுதி மற்றும் இந்த தற்காலிக விடுதிகள் இந்த வனப்பகுதி அருகே அமைக்கப்படுகிறது. இதனால் இந்த காட்டுத்தீயானது இந்த பகுதிகளுக்கும் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இதனால் இந்த தற்காலிக விடுதிகளை கண்காணிக்க வேண்டும். மேலும் இந்த காட்டுத்தீ பரவாமல் தடுப்பதற்கான முழுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது எழுந்திருக்கிறது. மேலும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி இது போன்ற இடங்களை முழுமையாக கண்காணிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. மேலும் தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் காட்டுத்தீயானது தொடர்ந்து பரவிக்கொண்டே இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.